நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். விஜய் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் விஜய் அரசுக்கு எதிராக பல விஷயங்களை சுட்டிக்காட்டினர். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியும் தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதாவும் விஜயை கடுமையாக விளாசினர். கடைசியாக விஜய் பேசினார். விளாசிய தலைவர்களுக்கு விஜய் ஆவேச பதிலடி கொடுப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் சலனமின்றி பேசினார். எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டிய சில விஷயங்களை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார். விஜயின் இந்த செயல் தொண்டர்களுக்கு ஏமாற்றம் அளித்தாலும் முதிர்ச்சியான பேச்சு என்று வெகுஜன மக்கள் மற்றும் அரசியல் வல்லுநர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக, தனி சிறப்புமிக்க அணியாக, மக்கள் அணியாக, மக்களை விரும்பும் அணியாக, மக்கள் விரும்பும் அணியாக களம் காண்டோம். 1967 and 1977 தேர்தல்கள் வாயிலாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தல் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தீர்மானமாக கூறினோம். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளே மிக மிக சிறிய அளவில், ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான்.